அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது குழந்தை பாக்கியம் பெற பாரம்பொருள் பெருமாளை எவ்வாறு வழிபடலாம் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முக்கியமாக பரம்பொருள் பெருமாளை புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக பரம்பொருள் பெருமாளை வழிபடுவதன் மூலம் அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கி அழகான குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த கோவில் இறைவன் ஸ்ரீ தேவி பூதேவியுடன் ஒரே கரவில் விற்றிருப்பு அருள்பாலிப்பது மாபெரும் சிறப்பு. இந்த கோவிலானது குழந்தை வரும் தரும் கோவிலானது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பாடகச்சேரி என்ற இடத்தில் கண்டுள்ள மகிழ்ந்த பெருமாள் கோவில் அமைந்திருக்கிறது. இந்த கோவிலில் இறைவன் ஸ்ரீதேவி பூதேவியுடன் ஒரே கருவறையில் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார். இந்த கோவில் பரம்பொருள் பெருமாள் கண் திறந்து பக்தர்களை பார்க்கும் கோலத்தில் இருக்கிறார். இதனை காணும் பக்தர்களின் உள்ளம் மகிழ்வதால் இவருக்கு கண்டுள்ள மகிழ்ந்த பெருமாள் என்ற பெயர் ஏற்பட்டது. இந்த கோவிலில் உள்ள பெருமாளின் திருநாமம் வந்ததற்கான காரணம் ராமாயணத்துடன் தொடர்புடையதாக இருக்கிறது. மாயமான் மூலமாக ராமரை வனத்திற்குள் அனுப்பிவிட்டு அவருக்கு பின்னால் லட்சுமணன் போகச் செய்து தனியாக இருந்த சீதையை கடத்தினான் ராவணன். அவனுடன் போராடி பார்த்ததும் சீதையால் தப்பிக்க முடியவில்லை. தான் கடத்தப்படுவது பற்றி கணவருக்கு தெரிவிக்க நினைத்த சீதா தேவி தன் உடலில் அணிந்திருந்த ஆபரணங்கள் ஒவ்வொன்றாக கலற்றி வழிநெடுங்கு எங்கிலும் வீசப்பட்டாள். அப்பொழுது அவள் வீசிய ஆபரணத்தில் பாடகம் எனப்படும் காலில் அணியும் கொலுசும் ஒன்று. மானை தேடி சென்ற ராமரும் லட்சுமணரும் குடிலுக்கு திரும்பிய போது அங்கு சீதாதேவி காணப்படவில்லை. அவளை தேடி வனத்திற்குள் புறப்பட்டார்கள் வருத்தத்துடன். அப்போது ஆங்காங்கே சில ஆபரணங்கள் சிதறி கிடப்பதை கண்ட ராமர் அவர் யாருடையது என கேட்டபோது தெரியாது என்ற பதிலை உதிர்த்தாள் லட்சுமணன். ஒரு இடத்தில் பாடகம் கிடைந்தது. அதனை காட்டிய போது இது அந்நியாருடையது, நான் அதை கண்டிருக்கிறேன் என மகிழ்வுடன் லட்சுமணன் கூறினான். எவ்வளவோ ஆபரணங்களை காட்டியும் காலில் அணியும் ஆபரணத்தை லட்சுமணன் அடையாளம் கண்டு கொண்டதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏனெனில் அண்ணன் மற்றும் அந்நியாரின் முன்பாக தலை தாழ்த்தியே இருப்பதன் காரணத்தினால்தான் உடலில் அணிந்த ஆபரணங்களை விட காலில் அணிந்திருந்த கொலுசியை நினைவில் வைத்திருந்தால் லட்சுமணன். அதை அறிந்ததும் ராமபிரான் உள்ளம் மகிழ்ந்தார். இதனால் இறைவனுக்கு கண்டுள்ள மகிழ்ந்த பெருமாள் என்ற திருவுருவம் பெயர் வந்தது. இவ்வூருக்கு பாடகாப்பதி என பெயரும் வந்ததாக கூறப்படுகிறது. பாடகாப்பதி என்பதே பின்னால் பாடகச்சேரி என ஆனதாக சொல்லப்படுகிறது. இந்த கோவிலானது சோழர் காலத்தில் கட்டப்படுகிறது. இதனால் பெருமாளை தரிசித்தால் மனதால் நினைத்ததெல்லாம் அவர்களின் மகிழ்ச்சியாக இருமடங்காகும் என்பது ஐதீகம். இந்த கோவில் கருடாழ்வாரும் தும்பிக்கை ஆழ்வாரும் ராமானுஜர் ஆகியோரின் கல்திருமேனிகளும் இருப்பது மாபெரும் சிறப்புக்குரியது. இந்த கோவிலில் சௌந்தரி நாயை உடனேயாக பசுபதீஸ்வரர் தனிச்சன்னதியில் அருள்பாலிக்கிறார். பிள்ளையார் நந்தியுடன் இறைவனும் அம்பாளும் ஒரே கூரையில் கீழ் வீற்றிருப்பது மிகவும் விசேஷமான திருத்தலமாகும். பார்வதியை தவிர வேறு எவருக்கும் தெரியாத வகையில் இந்த கோவில் உள்ள இடத்தில் சிவபெருமான் புற்றுமண் மூடிய நிலையில் தவம் இயற்றி வருகிறார். ஆனாலும் காமதேனு பசு இது பற்றி அறிந்து புற்றின் மீது பால் சுரக்கும் வேலையை தினமும் செய்து வந்தது. இதனால் மகிழ்ச்சியடைந்த சிவபெருமான் அம்பாளுக்கும் காமதேனுக்கும் காட்சி தந்து அருளினார். காமதேனு பால் சுரந்த காரணத்தினால் இந்த கோவில் இறைவனுக்கு பசுபதீஸ்வரர் என்ற பெயரும் வந்தது. கண்டுள்ள மகிழ்ந்த பெருமாளை வழிபடச் செய்து வந்தால் வசூல் ஆகாமல் இருந்து வந்த கடன் தொகையும் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாது தவித்து வந்தவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து குருக்கள் கூறும் முறைப்படி வணங்கி வந்தால் அனைத்து பலன்களையும் கிடைக்கச் செய்யும் பெருமாளுடைய அருளால். இந்த கோவிலானது திருவாரூரில் இருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்தில் இருந்து சுமார் 17 கிலோமீட்டர் தூரத்திலும் பாடகச்சேரி திருத்தலம் அமைந்திருக்கிறது. பாடகச்சேரியில் வாழ்ந்த மகான் பாடகச்சேரி திருத்தலமானது என கூறப்படுகிறது. மகான் ஸ்ரீ ராமலிங்க சுவாமியால் வாழ்ந்த ஊராகும். இவர் மிக சிறந்த பைரவ பக்தர். கும்பகாலம் நாகேஸ்வரர் சுவாமி கோவிலுக்கு திருப்பணிகள் செய்து கும்பாபிஷேகம் நிகழ்த்தியர் என்ற பெரியும் பேருக்குரியவர் ராமலிங்க சுவாமிகள். இன்னும் பல கோவில் திருப்பணியை இவர் செய்திருக்கிறார். பெரும்பாலும் தெய்வீக சக்தியை கொண்டவர் இவர். பலரது வியாதிகளை குணமாக்கி இருக்கிறார். பாடகச்சேரியில் அவர் தங்கியிருந்த இடத்திற்கு அவருக்கு ஒரு மடம் கட்டப்பட்டுள்ளது. அதில் அவர் சமாதியான ஆடிப்புறம் மற்றும் பிற பௌர்ணமி நாட்களில் அன்னதானம் செய்யப்படுகிறது. ராமலிங்க சுவாமிகள் ஜீவசமாதி திருவெற்றியூரில் பட்டினத்தார் சமாதிக்கு அருகில் உள்ளது.
முக்கியமாக திருவுள்ளம் கொண்ட மகிழ்ந்த பெருமாள் கோவிலுக்கு வந்து அனைவரும் கண்டிப்பாக பெருமாளை இந்த புரட்டாசி மாதத்தில் வழிபட்டால் அனைத்து பிரச்சனைகளையும் ஒழித்து கொடுக்கும். குழந்தை பாக்கியம் மிக சிறந்த பரிகார தலமாக நாகலாபுரம் வேதாரண்ய சுவாமி ஆலயம் இருக்கிறது. குழந்தை பாக்கியத்திற்காக தவிப்பவர்கள் துலாபாரம் தருவதாக வேண்டிக் கொள்ள வேண்டும். குழந்தை பிறந்ததும் துலாபாரம் வேண்டுதல் நிறைவேற்றலாம். பக்தர்கள் பொதுவாக வாழைப்பழம், கற்கண்டு, பழவகைகள் போன்றவற்றை துலாபாரத்தை கொடுக்கலாம். பக்தர்களுக்கு என்ன முடியுமோ அதை துலாபாரமாக நிறைவேற்றலாம் என அர்ச்சகர் தெரிவிக்கிறார்கள். இந்த குழந்தை வர வேண்டி தவிப்பவர்கள் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து முறையாக வழிபட்டால் அனைத்து பிரச்சனைகளையும் ஒழித்து கொடுக்கும். கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும் என்றால் குழந்தை பாக்கியமுள்ள சந்தான கிருஷ்ணனை வழிபடுவது மாபெரும் சிறப்பு மிக்கது. முக்கியமாக சந்தான கிருஷ்ணன் குழந்தை ரூபத்தில் காட்சி தருகிறார். திருநெல்வேலி எட்டெழுத்து பெருமாள் கோவிலில் முக்கியமாக எட்டெழுத்து பெருமாள் கோவில் என்ற கோவில் அமைந்திருக்கிறது. இந்த கோவிலில் குழந்தை பாக்கியம் வேண்டி வழிபடுவோர் ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். திருநெல்வேலி மாவட்டம் எட்டெழுத்து பெருமாள் கோசலையில் சந்தான கோபாலகிருஷ்ணன் ஹோமம் நடைபெறுகிறது. இந்த ஹோமம் குழந்தை பாக்கி வேண்டி வரக்கூடிய தம்பதியருக்காக செய்து கொடுக்கப்படுகிறது. நிறைய தம்பதிகள் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி கோசலைக்கு வருகிறார்கள். இந்த கோவிலுக்கு வந்து மனமாற வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகமாகும். அந்த கிருஷ்ணனை போல கண்டிப்பாக அழகான ஆண் குழந்தை கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். குழந்தை பாக்கியம் அருளும் திருப்புட்குழலி ஸ்ரீ விஜயராக பெருமாள் கோவில் வழிபாட்டு முறை கண்டிப்பாக மாபெரும் சிறப்புக்குரியது. ஜாதக ரீதியாக 5ஆம் பாவம் என்று சொல்லப்படும் புத்திரஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு உரியவனாக கூறப்படும் குரு பாதிக்கப்பட்டிருந்தாலும் குழந்தை வெறு தாமதப்படும் அல்லது தடைப்படும் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் எல்லா குறைபாடுகளுக்கும் தீர்வளிக்கும் இறைவன் இந்த வருத்தத்திற்கும் மருத்துவம் செய்கிறார். விஜயராகவன் என்ற பெயருடன் அந்த பெருமாள் இருந்தருளி இருக்கும் இந்த கோவிலில் திருப்புட்குழி இந்த கோவிலை ஜடாயு தீர்த்தம் உள்ளது. இந்த தீர்த்தத்தில் குழந்தை செல்வம் வேண்டி பெண்கள் நீராடுகிறார்கள். கண்ணனுக்கு தெரிகிற குறைபாடுகளை நீக்குவது மருத்துவம், கண்ணுக்கே தெரியாத குறைபாடுகளை போக்குவது தெய்வீகம். அந்த தெய்வீக அருளை பெறவே பல பெண்கள் நீராடுகிறார்கள். ஜடாயு தீர்த்தத்தில் நீராடிய பெண்கள் ஈர புடவையுடன் பெருமாளை தரிசனம் செய்த வேண்டும். பின்னர் புடவையை தலையில் பயிர் கொடுக்கப்படும். பச்சை பயிறு அல்லது வறுத்த பயிர் அதன் மேல் துளசி கொடுத்து தீர்த்தம் சேர்க்கப்படும். தாயாரின் பிரசாதமாக குங்குமம் அதில் சேர்க்கப்படும். அதனை அப்படியே முடிந்து கையில் பூவுடன் சேர்த்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். வறுத்த பயிர் முளைக்குமா, இது எப்படி சாத்தியம் என்றெல்லாம் கேள்விகள் எழலாம். வழிபட்ட இரவு அங்கேயே பெண்கள் தங்க வேண்டும். அதே வேளையில் பெண்கள் அந்த துணி முடிச்சு அவ்வப்போது ஜடாயு தீர்த்தத்தை தெளிக்க வேண்டும். பின்னர் சிறிய தட்டில் நெய் தீபம் சூட இவற்றுடன் தரையை துடைத்து கோலமிட்டு நெய் தீபம் ஏற்ற வேண்டும். பின்னர் அதே கோலத்தில் சூடமேற்றி வணங்க வேண்டும். அதன் பின்பு புடவைகளில் முதல் நாள் முழுவதும் வைத்த பயிரின் முடிச்சு அவிழ்த்து கோலத்தில் பயிரை சமர்ப்பித்து விட்டு பெருமாளை வணங்க வேண்டும். ஜடாயு தீர்த்தத்தில் நீராடி மரகதவள்ளி சமேத விஜயராக பெருமாளை சரணடைந்து விட்டால் உங்கள் நிலத்தில் மழலை வசந்தம் நிச்சயம் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.